நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த ஞாயிறு ஆராதனைக்கு உங்களை எல்லாரையும் நான் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. நம் ஜெபத்தோடு இந்த ஞாயிறு ஆராதனை ஆரம்பிப்போம். பரலோக தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஹெவன்லி ஃபாதர், we praise you, we praise you, we praise you Lord. அப்பா, இந்த நாளுக்கு கூட கர்த்தாவே தேவரீர் உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே எங்களோடு நீர் இருங்க கர்த்தாவே, வழி நடத்துங்க அப்பா. தேவரீர் பாடுகிற பாடல்கள், துதி, ஆராதனை அப்பா தேவரீர் கர்த்தாவே வார்த்தையை பெற்றுக்கொண்டு கர்த்தாவே தேவரீர் அப்பா நாங்கள் செல்ல நிற்கிறவே தாங்க. இந்த கர்த்தாவே தேவரீர் அப்பா ஆராதனை முழுவதுமாக உம்முடைய சமூகம், உம்முடைய பிரசன்னம் எங்களோடு இருக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன் அப்பா. கர்த்தாவே வராதவங்க எல்லாருக்காக க்ஷபிக்கிறோம். எல்லாரும் வந்து கலந்து கொள்ள நிற்கிறவே தாங்க. ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க கர்த்தாவே தேவரீர். எங்களையும் நாங்கள் தாழ்த்துகிறோம், வழிநடத்தி பலப்படுத்துங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்றைக்கு குருத்தொலை ஞாயிறு என்பதால் ஏன் பாம் சண்டே எல்லாம் கொண்டாடணுமா அப்படிலாம் நீங்கள் கேட்கலாம். இதை நினைவு கூறுகிறோம், இந்த நாளை நாம் நினைவு கூறுகிறோம். ஏனென்றால் ஆண்டவர் இந்த நாளை அவரும் நினைவு கூர்ந்தார். அன்றைக்கு எருசலேம் பட்டணத்திற்கு அவர் போகும் பொழுது ஜனங்கள் ஓசனா ஓசனா என்று பாடி அந்த நாளை நினைவு கூர்ந்தார் ஆண்டவர். அதை போல நாமும் இந்த நாளில் இந்த குருத்தொலை ஞாயிறை நாம் நினைவு கூறுகிறோம். அதில் இருக்கிற விஷயங்களை கற்றுக்கொள்ளப் போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை மூலமாக பாடல்களை பாடி நாம் ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். முதல் பாட்டாக நம்ம ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே. பழைய பாடல் தான், ஆனால் ஒரு நல்ல அர்த்தமுள்ள நல்ல ஒரு கிருபையுள்ள ஒரு பாட்டு. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார், முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்று நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. அன்பாய் தாவனி போனார், சின்ன மரி மீதிலேறி அன்பாய் பாவனி போனார். இன்னும் என் உலகத்தில் அவர் என்றும் அரசாளுவார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. பாவமதை போக்கும் இப்பாவியை கை தூக்கவும், பாவமதை போக்கவும் இப்பாவியை கை தூக்கவும். பாசமுள்ள இயேசையா பாவனியாக போகிறார். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம், குருத்தோலை ஞாயிற்றில் நம் குரு பாதம் பணிவோம். கூடியாருள் பெற்று நாமும் திரியேகரை போற்றுவோம். ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா, பிரேஸ் காட், ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட ஓசன்னா பாடுவோம் இயேசுவின் தாசரே என்ற பாடலை நாம் பாடினோம். இந்த நாளில் கூட கர்த்தரை நோக்கி பாட்டு இன்னொரு வாட்டி திருப்பி அந்த பாடலை முதல் வரிகள் மட்டும் பாடுவோம். முதல் வரிகள் மட்டும் பாடி நாம் ஆண்டவரை ஆராதிப்போம். இந்த நேரத்தில் கூட இன்னொரு வாட்டி போடுவோம். இயேசுவின் தாசரே, உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு
ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். முன்னும் பின்னும் சாலை நகர் சின்ன பாலர் பாடினார். அன்று போல இன்றும் நாமும் அன்பாய் துதி பாடுவோம். ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. எல்லா ஆண்டவரை நோக்கி பார்த்து ஓசன்னா பாடுவோம், ஓசன்னா பாடுவோம், ஓசன்னா பாடுவோம் என்று ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுவோம். ஹல்லேலூயா. சந்தோஷமாக ஆண்டவரை நோக்கி ஓசன்னா. அன்றைக்கு இஸ்ரவேலர்கள் ஆண்டவர் எருசலேம் பட்டணத்திற்குள் வரும் பொழுது எல்லாரும், எல்லா சிறியவர்கள் பெரியோர்கள் எல்லாரும் ஆண்டவரை வரவேற்றார்கள். ஓசன்னா தாவீதின் குமாரனே, தாவீதின் குமாரனே, எங்கள் இரட்சகரே, மீட்பரே, ஓசன்னா ஓசன்னா என்று பாடினார்கள். அதை தான் நாம் இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி. ஆண்டவரை துதித்து ஆராதித்து உயர்த்துகிறோம். இந்த வாய்ப்பை ஆண்டவர் நமக்கு தந்ததற்காக நன்றி. அதனால் இன்னொரு வாட்டி அதே வரிகள் தான், ஆனால் ஓசன்னா ஆண்டவரே உமக்கே உன் நாமமே உயர்த்தப்பட வேண்டும், ஓசன்னா என்று மறுபடியும் பாடுவோம். ஹல்லேலூயா. ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா ஓசன்னா பாடுவோம். இயேசுவின் தாசரே உன்னதத்திலே தாவீது மைந்தனுக்கு ஓசன்னா. ஹல்லேலூயா. அப்படியே எங்களை எல்லாரும் கண்களை மூடுவோம், ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லா கண்களை மூடி ஆண்டவரே ஓசன்னா ஓசன்னா என்று அப்பா தேவரீர் கர்த்தாவே உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் கூட கர்த்தாவே நினைவு கூறுகிறோம். இயேசுவே நினைவு கூறுகிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் கர்த்தாவே பரிசுத்த பரிசுத்த வல்லமை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், மகிமை உள்ளவர். ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவரீர் அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. எங்களோடு இருப்பவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் கர்த்தாவே தேவரீர் அன்றைக்கு எங்களுக்காக கர்த்தாவே சிலுவையை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே தேவரீர் மரித்து உயிர்த்தெழுந்த ஆண்டவர். அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் அதற்காக அப்பா கர்த்தாவே தேவரீர் 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக எருசலேம் பட்டணத்தில் என்ன செய்ய போகிறார்கள் என்று தெரிந்தே தேவரீர் உமக்கு நன்றாக தெரியும். எருசலேம் பட்டணத்தில் நான் காலெடுத்து வைத்தால் என்ன நடக்கும் என்று தெரியும். ஆனாலும் தேவரீர் அப்பா நீர் அப்பா நீர் கால் எடுத்து வைத்தீரப்பா. தேவரீர் அப்பா சித்தத்தை தேவ சித்தத்தை நிறைவேற்ற அப்பா தேவரீர் நீர் கால் எடுத்து வைத்து அதற்காக நீர் அன்றைக்கு கர்த்தாவே இயேசுவே எருசலேம் பட்டணத்தில் காலை எடுத்து வைக்கவில்லை என்றார். நீங்க அன்னைக்கு கர்த்தாவே தேவரீர் அதை செய்யாவிட்டால் தேவரீர் இன்றைக்கு எங்களுக்கு ரட்சிப்பு இருந்திருக்காதப்பா. எங்களுக்கு ரட்சிப்பு இருந்திருக்காது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹல்லேலூயா. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்தேசு ராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. சுந்தரமிகு இந்த பூமில் சுந்தர
இருப்பினும் விந்தைக்கீருசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் இரண்டாஸ்தி உயர்ந்த கல்வி செல்வாக்குகள் எனக்கு இருப்பினும் குருசை நோக்கி பார்த்த எனக்கு குருசை நோக்கி பார்த்த எனக்கு உரிய பெருமைகள் யாவும் அற்பமே உரிய பெருமைகள் யாவும் அற்பமே விந்தைக்கீருசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்றாம் ஜீவநதியாம் குருசே ஆசிக்கெல்லாம் ஊற்றவற்றா ஜீவநதியாம் தூங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூங்கரத்த ஊற்றில் மூழ்கி தூய்மையடைந்தே மேன்மையாகினேன் தூய்மையடைந்தே மேன்மையாகினேன் விந்தைக்கீருசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சென்னி வீழாய் கை காலின்று சிந்துதோ தூயரோடன்பு சென்னி வீழா கை காலின்று சிந்துதோ தூயரோடன்பு மன்னாயிதை போன்ற காட்சி மன்னாயிதை போன்ற காட்சி எந்நாளிலுமே எங்கும் காணே எந்நாளிலுமே எங்கும் காணே விந்தைக்கீருசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன் இந்த விந்தை அன்பு கீழாய் என்ன காணிக்கை ஏந்திடுவேன் எந்த பொருளிடாகும் எந்த பொருளிடாகோ என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன் விந்தைக்கீருசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தைக்கீருசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை சுந்தரமிகும் இந்த பூவில் சுந்தரமிகும் இந்த பூவில் என்ன மேன்மைகள் எனக்கு இருப்பினும் எந்த மேன்மைகள் எனக்கு இருப்பினும் விந்தைக்கீருசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை விந்தைக்கீருசே சுராஜா உந்தன் சிலுவையின் மேன்மை உந்தன் சிலுவையின் மேன்மை ஹல்லேலூயா ஹல்லேலூயா
நன்றி அப்பா, நன்றி 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 அப்பா. கர்த்தாவே தேவரீர், இதில் என்ன மேன்மை இருக்கிறது என்ற அழகான பாடல் அப்பா. தேவரீர், உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. தேவரீர் கர்த்தாவே, இந்த அன்புக்கு ஈடாக, இந்த அன்புக்கு ஈடாக என் தேவனே என்ன இருக்கிறது? ஹல்லேலூயா. இந்த அன்புக்கு ஈடாக என்ன இருக்கிறது? ஒன்றுமில்லை ஆண்டவரே. என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என்னை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இது ஒன்றுதான் இந்த அன்புக்கு ஈடாக இருக்கும் என்று அழகாக பாடியிருக்கோம். அதை தான் நாம் பாடி ஒப்பு கொடுத்தோம் இப்பொழுது கூட. ஹல்லேலூயா. ஆண்டவரே, இந்த அன்புக்கு ஈடாக ஒன்றுமே இல்லை ஆண்டவரே. தேவரீர் அப்பா கர்த்தாவே, உம்முடைய சித்தத்தை கர்த்தாவே நிறைவேற்ற வேண்டும் என்றால் நாங்கள் ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ வேண்டும் அப்பா. தேவரீர் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு காட்சி என் தேவனே அப்பா. தேவரீர் அன்றைக்கு அப்பா நீர் மகிமையில், அப்பா தேவரீர் நீர் மகிமையில் கர்த்தாவே, தேவரீர் சிலுவையிலே அப்பா கர்த்தாவே, தேவரீர் அப்பா எல்லா பாடுகளையும், எல்லா சாபங்கள், எல்லா கர்த்தாவே தேவரீர் அப்பா கர்த்தாவே, எங்களுடைய கர்த்தாவே பலவீனங்கள், வியாதிகள் அனைத்தையும் அப்பா சிலுவையிலே தொங்கினீரே, தாங்கி தொங்கினீரே அப்பா. ஹல்லேலூயா. நன்றி அப்பா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே, எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் தேவனே. ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே ஒப்பு கொடுப்போம். கடைசி வரிகளை நாம் பாடி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுப்போம். ஹல்லேலூயா. நன்றி நன்றி. ஹல்லேலூயா. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே. இந்த விந்தை அன்பு கீடாய் என்ன காணிக்கை ஈந்திடுவே. எந்த பொருளிடாகும், எந்த பொருளிடாகும் என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன், என்னை முற்றிலும் உமக்களிக்கிறேன். விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. விந்தை கிறிஸ்து ராஜா, உந்தன் சிலுவையின் மேன்மை, உந்தன் சிலுவையின் மேன்மை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி அப்பா கர்த்தாவே. தேவரீர் அப்பா கர்த்தாவே, எங்களை கர்த்தாவே தேவரீர் நீர் முன் குறித்ததற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவரீர் அப்பா சிலுவையின் காட்சி கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்கள் முன்பதாக நீர் கொண்டு வருவதற்காக நன்றி அப்பா. உலகத்தில் கர்த்தாவே தேவரீர் அப்பா எங்களுக்காக கர்த்தாவே யாரும் எதையும் செய்தது கிடையாது. பெற்றோர்கள் முடிந்த வரைக்கும் செய்தார்கள், நண்பர்கள் அப்பா முடிந்த வரைக்கும் செய்திருக்கிறார்கள் அப்பா. உற்றார் உறவினர் கர்த்தாவே தேவரீர் அவர்கள் இயன்ற வரை செய்திருக்கிறார்கள். அவ்வளவுதான் அப்பா கர்த்தாவே தேவரீர். ஆனா இயேசுவே பரிசுத்தரே, எங்கள் ஆண்டவரே, தேவகுமாரனே, பரிசுத்தர் பரிசுத்தர் பரிசுத்தரான தேவாதி தேவனே, நீர் எங்களுக்காக உம்முடைய ஜீவனை விட்டீரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யார் செய்வார்கள் அப்பா, யார் செய்வார்கள் அப்பா தேவரே. கர்த்தாவே நாங்கள் பிழைக்க வேண்டும் என்பதற்காக அப்பா, நாங்கள் பாவத்தில் இருந்து அப்பா மீண்டு வர வேண்டும் என்பதற்காக அப்பா, மரணத்தை ஜெயிக்க வேண்டும் என்பதற்காக என் தேவனே. ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே தேவரீர். ஹல்லேலூயா. நீர் அப்பா ஹல்லேலூயா. நீர் கர்த்தாவே சிலுவையை கர்த்தாவே சுமந்தீரே. ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா உம்மை நினைக்கிறோம் கர்த்தாவே தேவரீர், உம்மை நினைக்கிறோம். இந்த ஞாயிறு கர்த்தாவே தேவரீர் எப்போ அப்பா நீர் எருசலேம் பட்டணத்திற்குள் காலை எடுத்து வைத்தீரோ, ஹல்லேலூயா, என்னுடைய பிள்ளை என்று என்னுடைய முகம் உங்களுக்கு தெரிந்தது. ஹல்லேலூயா. இயேசுவே ஹல்லேலூயா. எங்களுடைய முகம் ஒவ்வொருத்தராக ஆண்டவரே, எங்கள் முகங்கள் எல்லாம் உங்களுக்கு முன்னாடி வந்தது. எருசலேம் பட்டணத்திற்கு அப்பா நீர் காலெடுத்து வைக்கும் பொழுது எங்கள் முகங்கள் எல்லாம் முன்பதாக வந்தது.
உனக்காக 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 என்று பெயர் சொல்லி மனதில் அப்பா தேவரீர் கர்த்தாவே நீர் நினைத்தீர், அதற்காக நன்றி அப்பா. என்னையும் நினைத்தீர், அதற்காக நன்றி அப்பா. ஹல்லேலூயா. தேவனே அப்பா, நீர் அன்றைக்கு பவனி வரும் பொழுது அப்பா கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் அப்பா எருசலேம் பட்டணத்துக்குள் பவனி வரும்பொழுது ஓசன்னா 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 என்று எக்கால சத்தத்துடன் அப்பா குருத்தோலைகளுடன் அப்பா பிள்ளைகள் யாவும் ஜனங்கள் யாவும் கர்த்தாவே தேவரே உம்மை வரவேற்றனர். ஹல்லேலூயா. அவர்கள் ராஜாவாக, எங்கள் ராஜா வந்து விட்டார், தேவாதி தேவன் தாவீதின் குமாரன் வந்து விட்டார் என்று கர்த்தாவே தேவரீர் எல்லாரும் அப்பா தேவரீர் குருத்தோலை ஏந்தி அப்பா தேவரீர் அன்றைக்கு புகழ்ந்து அப்பா வரவேற்றனர் அப்பா. இன்றைக்கும் அதை நாங்கள் செய்கிறோம் அப்பா. அன்றைக்கு நீர் இஸ்ரவேலுக்குள்ளே கர்த்தாவே எருசலேம் பட்டணத்தில் அப்பா நீர் நுழையும் பொழுது எங்களை நினைத்தீர், அதற்காக நன்றி அப்பா. எங்கள் ஒவ்வொருத்தரையும் நினைத்தீர். அடுத்து நடக்க போகும் காரியங்கள் என்ன என்பது உங்களுக்கு தெரியும் அப்பா தேவரீர். அப்பொழுது எங்களை எல்லாரையும் கர்த்தாவே நீ நினைத்தீர், அதற்காக நன்றி அப்பா. இயேசுவே ஹல்லேலூயா. நன்றி என்று சொல்கிறோம் அப்பா. கர்த்தாவே நீர் நன்றி 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 என்று சொல்கிறோம் அப்பா. ஏனென்றால் கர்த்தாவே தேவரீர் உலகத்தில் அப்பா கர்த்தாவே எத்தனையோ மதங்கள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு, எத்தனையோ வழிகள் உண்டு, வழிபாடுகள் உண்டு, எத்தனையோ காரியங்கள் உண்டு அப்பா இயேசுவே. ஆனால் என் தேவனே சிலுவையில் எனக்காக மரித்து எங்களுக்காக மரித்து உயிரை தந்த ஒரே ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா. வரலாறில் குறிப்பிட்டிருக்கும் கர்த்தாவே ஒரே ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எந்த ஒரு புத்தகத்திலும் எந்த ஒரு கர்த்தாவே வழிபாட்டிலும் இதை குறிப்பிடவில்லை. என் தேவனே இயேசு கிறிஸ்து மட்டும்தான், இயேசு கிறிஸ்து ஆண்டவர் மட்டும்தான். ஹல்லேலூயா. எனக்காக நமக்காக ஒவ்வொருத்தருக்காக சிலுவையில் மரித்தார். ஹல்லேலூயா. தன் ஜீவனை விட்டார். எதற்காக? நாம் ஹல்லேலூயா நாம் எல்லாரும் பாவத்திலிருந்து அந்த சேற்றிலிருந்து வெளியே வந்து ஹல்லேலூயா வெற்றியுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும். பிதாவின் பார்வையில் நீதிமான்களாக வாழ வேண்டும் என்பதற்காக உங்களுடைய பாவங்களையும் எங்களுடைய பாவங்களை அனைத்தையும் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்தார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதற்கு முதற்படியாக இஸ்ரவேலில் ஹல்லேலூயா ஆண்டவர் எருசலேம் பட்டணத்தில் காலை எடுத்து வைத்து பவனி சென்றார். ஹல்லேலூயா. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பே செல்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. நமக்கு முன்பே செல்கிற ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. ஹல்லேலூயா. அவருக்கு பின்பதாக நடக்க, அவரை பின்பற்றி நடக்க ஆயத்தமாய் இருக்கிறீர்களா என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். ஹல்லேலூயா. Jesus is going before you. ஹல்லேலூயா. இயேசு நமக்கு முன்பதாக செல்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார். ஓசன்னா ஹல்லேலூயா ஓசன்னா என்று ஆண்டவரை பார்த்து பாடுவோம். ஆண்டவரே எனக்காக இதை செய்தீரே. ஹல்லேலூயா. நன்றி என் பிதாவே, எனக்காக உம்முடைய ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவை ஹல்லேலூயா ஒப்பு கொடுத்தீரே. ஜீவ பலியாக ஆட்டுக்குட்டியாக ஒப்பு கொடுத்தீரே என் பிதாவே. பரலோக தேவனே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா. நன்றி அப்பா இயேசுவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. நன்றி 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 அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம். இயேசு ராஜா முன்னே செல்கிறார். ஓசன்னா கீதம் பாடுவோம்.
வேகம் சென்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், துன்பங்கள் சூழ்ந்து வந்தாலும், தொல்லை கஷ்டங்கள் தேடி வந்தாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, கர்த்தர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர் நின்றாலும், யோர்தானின் வெள்ளம் வந்தாலும், எரிகோ கோட்டை எதிர்த்து நின்றாலும், பயமுமில்லை கலக்கமில்லை, பயமுமில்லை கலக்கமில்லை, மீட்பர் நம்முடனே. ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை, எல்லாரும் சொல்வோம். அல்லேலூயா துதி மகிமை என்றும், அல்லேலூயா துதி மகிமை. இயேசு ராஜா எங்கள் ராஜா, இயேசு ராஜா எங்கள் ராஜா, என்றென்றும் போற்றிடுவோம். ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயமே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே, ஓசன்னா ஜெயம் நமக்கே. Hallelujah, hallelujah. நன்றி நன்றி. Oh glory, all glory to God. ஹோசன்னா ஹோசன்னா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே, உம்மையே போற்றுகிறோம். ஹalleluya, hallelujah, hallelujah என்று அப்பா உம்முடைய நாமத்தை உயர்த்துவோம். அப்பா துதி மகிமை யாவ் உமக்கே. என் ஆண்டவர் இயேசு ஒருவருக்கே, எங்கள் ஆண்டவர் ஒருவருக்கே, தேவகுமாரன்
ஹalleluya. பிதாவின் ஒரே பேரான குமாரன் இயேசு கிறிஸ்துவுக்கே அப்பா உம்மை உயர்த்துகிறோம், உம்முடைய நாமத்தை உயர்த்துகிறோம் அப்பா தேவரீர். உம்மையே துதிக்கிறோம் பரலோக தேவனே அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் நல்லவர், நீர் வல்லவர், அதற்காக உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம். ஹalleluya, ஹalleluya. எல்லா வாய்களை திறந்து ஆண்டவர் நோக்கி பார்க்கலாம். ஹalleluya. எல்லாம் துதிப்போம். ஹalleluya. ஓ ரபதா சந்தரபா ரிகபபா. எல்லா ஹalleluya வாய்களை திறந்து ஹalleluya. ஓ ரிகதமரா. ஆவியானவர் பேசுவண்ணமாக, ஆவியானவர்களோடு பேசுவண்ணமாக துதிப்போம். ஆழத்திலிருந்து, இருதயத்தின் ஆழத்திலிருந்து ரேபாதா சந்தரா கபரபதோ இதரமரா ஹதவை ரகப. ஹalleluya, ஹalleluya. உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம், உம்மையே துதிக்கிறோம் கர்த்தாவே பரலோக தேவனே. ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. நன்றி, நன்றி, நன்றி. ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீர் எல்லாவற்றிலும் எல்லாமா எங்களுக்கு இருப்பதற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya. நன்றி, 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 நன்றி அப்பா. ஹalleluya. நன்றி, 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 நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஜீவனுள்ள தேவனே ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் அப்பா கர்த்தாவே. தேவரீர் எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஹalleluya. ஒரு ஆராதனை என்பது எப்பொழுதும் எப்பொழுதும் நான் சொல்வது ஹalleluya. ஆராதனை என்பது நம்மை நாம் ஒப்பு கொடுப்பது. ஹalleluya. ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹalleluya. என் ஆண்டவரே, நீர் கர்த்தாவை எப்படி சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீரோ அப்பா தேவரீர், பிதாவின் சித்தத்திற்கு எப்படி ஒப்பு கொடுத்தீரோ அன்றைக்கு அப்பா எருசலேம் பட்டணத்திற்கு வரும்பொழுதே உங்களுக்கு நல்லா தெரியும் நடக்கப்போகும் சம்பவங்கள் என்னவென்று. ஆனால் நீர் ஒப்பு கொடுத்தீர். ஹalleluya. பிதாவின் சித்தத்திற்கு ஒப்பு கொடுத்தீர் அப்பா. ஒரு இரட்சகராக, மீட்பராக என்ன செய்ய வேண்டுமோ அதற்கு ஒப்பு கொடுத்தீர். சிலுவைக்கு ஒப்பு கொடுத்தீர். ஹalleluya. ஆனால் ஆண்டவர் பரிசுத்த ஆவியானவர் உங்களை அப்பா கர்த்தாவை எழுப்பினார். மூன்றாம் நாள் உயிருடன் எழும்பினார். இன்றைக்கும் கர்த்தாவே தேவரீர் எங்களை நீர் பாதுகாக்கிறீர், எங்கள் வார்த்தைகளை கேட்கிறீர் அப்பா. ஜீவனுள்ள தேவனை இன்றைக்கும் எங்கள் ஜெபங்களை நீர் கேட்கிறீர் என்றால் நீர் ஜீவனுள்ள தேவன் இன்றைக்கும் பரலோகத்தில் உயிரோடு இருக்கிறீர். அதற்காக நன்றி என் ஆண்டவரே. உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நீர் ஒருவரே. ஹalleluya. இந்த நேரத்தில் கூட நாங்களும் ஒப்பு கொடுக்கிறோம். எங்களுக்காக நீர் வைத்திருக்கிற கர்த்தாவே தேவரீர் தேவ சித்தத்திற்கு நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா தேவரீர். கர்த்தாவே தேவரீர் அப்பா, இந்த ஞாயிறு அப்பா, இந்த குரு தொலை ஞாயிறில் ஓசனா என்று சொல்லும் பொழுது, தேவகுமாரனே, பரிசுத்தரே, இயேசுவே, எங்கள் ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது நாங்கள் அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். தேவனே, உம்முடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிறோம். இனிமேல் இந்த ஆண்டில் நடக்கப் போகும் காரியங்கள், இனிமேல் வருகிற ஆண்டுகளில் எப்படியெல்லாம் மாறும் என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் இன்றைக்கு நாங்கள் அப்பா உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஏனென்றால் இயேசுவே, நீங்க முன்பதாக சென்று கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எனக்கு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறீங்க. ஹalleluya. அதற்காக நன்றி அப்பா. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி, நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நீங்கள் முன்பதாக செல்வதற்காக நன்றி அப்பா இயேசுவே. ஹalleluya. கர்த்தாவே தேவரீர் அப்பா, ஒரு 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 அழகான ஒரு கழுதையின் மேலே அப்பா தேவரே அமர்ந்து கொண்டு முன்பதாக சென்று கொண்டிருக்கிறீர். ஓ ரீஷந்தாரா பாரஹதாரா கீரபாதோ. ஹalleluya, ஹalleluya. என் பின்னாடி வா. ஹalleluya. கம் பிஹைண்ட் மீ. ஹalleluya. ஓசனா சொல்லிக்கொண்டே என் பின்னாடி வா என்று எங்களை அழைக்கிறீர். ஹalleluya. I will give you what your hearts desire. உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் தருகிறேன் என்று சொல்கிறீரே, அதற்காக நன்றி. ஹalleluya, ஹalleluya. நீர் விரும்புவதும் நீ வேண்டிக் கொள்வதற்கும் மேலாக நான் தர முடியும், நான் தருகிறேன் என்று சொன்ன ஆண்டவரே, ஹalleluya. இயேசுவே, நாங்கள் உம்முடைய சித்தத்திற்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. Lord Jesus, we commit our souls, we commit our spirit, we commit our body. அப்பா கர்த்தாவே, எங்கள் கர்த்தாவே சரீரம், ஆத்துமா, கர்த்தாவே ஆவி எல்லாவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளில் நீரே ஆண்டவர். ஹalleluya. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. நன்றி, நன்றி, நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. தேவனே, இந்த நாளுக்காக நன்றி அப்பா.
தேங்க்யூ லார்ட். ஹல்லேலூயா. அப்பா தேவரே கர்த்தாவே, இந்த ஆராதனை வேலை முழுதுமாக எங்களோடு இருந்ததற்காக நன்றி. உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா கர்த்தாவே, இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர் அப்பா நீர் எங்கள் இருதயங்களை திறந்து கொடுத்தீர், அதற்காக நன்றி. ஓசன்னா ஓசன்னா என்று நாங்கள் சொல்லும் பொழுது பாடும் பொழுது ஹல்லேலூயா தேவனே உம்முடைய நாம மகிமைப்பட்டது, அதற்காக நன்றி அப்பா. தேங்க்யூ லார்ட். இந்த வாய்ப்பை எங்களுக்கு தந்ததற்காக நன்றி அப்பா தேவரே. இந்த நாளில் கூட அப்பா இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட அனைவருக்காகவும் ஜெபிக்கிறேன் அப்பா. தேவரீர் கதை ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, தேவைகளை சந்தித்தரலுங்க தேவரீர் அப்பா. இருதயத்தை திறந்து கொடுத்த பிள்ளைகளை கத்தாவே தேவரீர் நீ தொடுங்கப்பா தேவரீர். இந்த ஒரு விசை அப்பா தேவனே நான் அப்பா ஐ கமிட் மை வேஸ் என் வழிகளை ஆண்டவரே உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளை கத்தாவே நீர் தொடுங்க இந்த வேளையில். ஹல்லேலூயா. இயேசுவே என் எதிர்காலத்தை அப்பா நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிற பிள்ளைகளை அப்பா தேவரே நீர் தொடுங்க. ஹல்லேலூயா. என் குடும்பத்தை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் மகனை நான் ஒப்பு கொடுக்கிறேன், என் மகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன், தேவனே உம்முடைய சித்தத்துக்கு நான் ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்கிறவர்களை கர்த்தாவே நீர் கண் நோக்கி பாருங்க. ஹல்லேலூயா தேவனே. ஹல்லேலூயா. இந்த வேளையில் அப்பா ஒப்பு கொடுக்கும் கர்த்தாவே பிள்ளைகளை பாருங்க தேவரீர் அப்பா. அவர்கள் ஜெபங்களை கேளுங்க என் ஆண்டவரே. ரோஹாதா மாரி கபாராதோ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஒவ்வொருத்தரையும் அப்பா கர்த்தாவை தொட்டு ஆசீர்வதிங்க அப்பா தேவரீர். உம்முடைய கர்த்த பலன் அப்பா கர்த்தாவே, உம்முடைய கிருபை இரக்கம் அப்பா, உம்முடைய கர்த்த ப்ராமிசஸ் அவர்களோடு இருப்பதாக கேட்கிற ஒவ்வொருத்தரும் கர்த்தாவே இருதயத்தில் நீர் கர்த்தாவே வேத வசனத்தாலும் கர்த்தாவே தேவரீர் உம்முடைய ஆவினாலும் பலப்படுத்துங்க, சத்தியத்தினால் பலப்படுத்துங்க தேவரீர் அப்பா. வழி நடத்தி பலப்படுத்துங்க. இந்த வேளையில் கூட பலவீனமாய் இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறேன், வியாதி உள்ளவர்களுக்காக ஜெபிக்கிறேன் இயேசுவே தேவனே அப்பா. இயேசுவே உம்முடைய வல்லமையுள்ள நாமத்தினாலே கர்த்தாவே அந்த வியாதியை கடிந்து அப்புறப்படுத்துகிறேன் அப்பா. வியாதியே உனக்கு அதிகாரம் கிடையாது. இது இயேசுவின் குடும்பம். ஹல்லேலூயா. இவர்கள் இயேசுவின் பிள்ளைகள். யாரெல்லாம் இந்த நேரத்தில் வியாதி பலவீனம் இருக்கும் இடத்தில் கையை வைத்து ஜெபிக்கிறார்களோ அந்த வியாதி விட்டு விலகி போவதாக இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தினால ஜெபிக்கிறோம். உனக்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இயேசுவே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொருத்தரையும் அப்பா கர்த்தாவே நம்முடைய பாதத்தில் கொண்டு வருகிறோம் கர்த்தாவே தேவரே. இந்த வேளையில் கூட வார்த்தையை நாங்கள் பெற்றுக்கொள்ள எங்களுக்கு கிருபை தாங்க தேவரே. நீர் எங்களோடு பேசுங்க, எங்களை வழிநடத்துங்க. அடியானை தாழ்த்துகிறேன், எனக்கும் கற்றுத்தாங்க, வழிநடத்துங்க. ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரிக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த நாளில் கூட இந்த குருத்தொலை ஞாயிறு அன்றைக்கு செய்தி கொடுக்க கர்த்தர் எனக்கு கிருபை தந்தார், அதற்காக நன்றி. அதனால் இந்த செய்தியை பார்த்தீங்க அப்படின்னா இந்த நிகழ்ச்சி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்குள்ள வருகிறார். இந்த சம்பவத்தை 3 சுவிசேஷ புத்தகத்தில் எழுதி வைத்திருக்கிறார்கள். மத்தேயு, மார்க்கு, லூக்கா இந்த 3 புத்தகங்களிலும் ஆண்டவருடைய வருகையை அந்த எருசலேம் பட்டணத்துக்குள் அவர் வந்ததை எழுதி வைத்திருக்கிறார்கள். நீங்கள் வீட்டில் அப்புறமாக படித்து பாருங்கள். மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் 1ஆம் வசனத்திலிருந்து ஆரம்பித்து இருக்கிறது. மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலிருந்து இருக்கிறது. அதே போல் லூக்கா 19ஆவது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து இந்த 3 புத்தகங்களிலும் இந்த ஒரு நிகழ்ச்சியை எழுதியிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவ்வளோ ஒரு முக்கியமான ஒரு நிகழ்ச்சி. அப்போது நம்ம இன்றைக்கு பார்க்க போகிறது நம்ம லூக்கா புத்தகத்திலேருந்து பார்க்க போகிறோம். லூக்கா 19ஆவது அதிகாரம் 28ஆம் வசனத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். முதல் குறிப்பு பார்த்தோம் அப்படின்னா ஒரு நிகழ்ச்சி இந்த முழு நிகழ்ச்சியை 3ஆக பிரிக்கலாம். அதில் முதல்ல நடந்த ஒரு காரியம் அன்டையிங் த டாங்கி, அதாவது கழுதையை கொண்டு வர, அதாவது அதை கொண்டு வர ஆண்டவர் சீஷர்களை அனுப்புகிறார். இதுதான் ஆண்டவர் அந்த ஒரு ஃபர்ஸ்ட் நடந்த ஒரு நிகழ்ச்சி, அன்டையிங் த டாங்கி. பாருங்க, ஆண்டவர் படிப்போம் 28ஆம்
வசனம். இவைகளை அவர் சொன்ன பின்பு ஆ, எருசலேமுக்கு புறப்பட்டு முந்தி நடந்து போனார். முந்தி நடந்து போனார். அல்லேலூயா. அவர் எருசலேமுக்கு முந்தி நடந்து போகிறார். வாங்க போகலாம் அப்படின்னு. சீஷர்கள் எல்லாம் பயப்படுறார்கள். அவர்களுக்கெல்லாம் நல்லா தெரியும் எருசலேம் பட்டணத்துக்கு இப்போ போனால் என்ன நடக்கும். ஏற்கனவே அவரை கொலை செய்ய அவரை 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 டார்கெட் பண்ணி ஒரு கும்பல் ஒர்க் பண்ணினே இருக்கு. இந்த சூழ்நிலையில் ஏன் போனோம் அப்படின்றது இவர்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பெரிய கேள்விக்குறி. இந்த சூழ்நிலையில் நம்ம ஏன் போனோம், உள்ள போனால் நம்மளை கண்டிப்பாக நம்மளை ஏதாவது ஒரு செய்ய போகிறாங்களே அப்படின்னு சொல்லி எல்லா சீஷர்கள் எல்லாரும் பயந்து கொண்டிருந்தார்கள். ஆனாலும் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் எருசலேம் பட்டணத்திற்கு நான் போகத்தான் வேண்டும் என்று. ஏனென்றால் எருசலேம் பட்டணத்தில் அவருக்காக அவருடைய பாத்திரம் அதை வைத்திருக்கிறார் ஆண்டவர். அதை அவர் குடித்துதான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. இந்த நாளில் அதை படிக்கும் பொழுது ஆண்டவர் முன்பதாக செல்கிறார். சீஷர்கள் எல்லாம் யோசிக்கிறார்கள், எருசலேம் பட்டணத்துக்கு போகணுமா வேண்டாமா அப்படி யோசிக்கிறார்கள். ஆனால் ஆண்டவருக்கு நன்றாக தெரியும் தேவ சித்தத்தை என் வாழ்க்கையில் நான் நிறைவேற்ற வேண்டும். எனக்காக வைத்திருக்கிற பாத்திரத்தை நான் உண்டதான், ஐ ஹாவ் டு ட்ரிங்க் இட் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் முன்பதாக செல்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் முன்பதாக செல்லும் பொழுது நான் வர்ஷிப்பில் ஆண்டவர் நடத்துனது போல எனக்கு இதுதான் தோணுது. ஆண்டவர் முன்பதாக செல்கிறார். அப்பொழுது எருசலேம் பட்டணத்துக்கிட்ட வரும்பொழுது நம்மளுடைய முகங்கள் எல்லாம் அவருக்கு தெரிந்திருக்கும். இவர்களுக்காக இந்த சிஸ்டருக்காக, இந்த பிரதருக்காக, இந்த மகனுக்காக, இந்த மகளுக்காக, இந்த குடும்பத்திற்காக இதை நான் செய்துதான் ஆக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்து எருசலேம் பட்டணத்திற்குள் வரும்பொழுது அவர் முன்பதாக சென்று கொண்டிருக்கிறார்கள். சீஷர்களுக்கு புரியவில்லை என்ன நடக்கிறது, ஏன் இயேசு கிறிஸ்து வேக வேகமாக முன்பதாக செல்கிறார் எருசலேம் பட்டணத்திற்கு. ஆனால் அவருக்கு நன்றாக தெரியும் இதை ஏன் நான் போகிறேன், ஏன் இதை செய்கிறேன் என்று. ஹல்லேலூயா. அப்பொழுது அவர் என்ன பண்றாரு பாருங்க, 29ஆம் வசனம். அவர் ஒரு ஒலிவமலை எனப்பட்ட மலையின் அருகான பெத்பகே பெத்தானியா என்னும் ஊர்களுக்கு சமீபித்த போது தம்முடைய சீஷரில் 2 பேரை நோக்கி, உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள். அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறி இராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள். அதான் தலைப்பு, அன்டைங் த டாங்கி. இங்க பார்த்தோம் அப்படின்னா, அந்த கழுதையாய் என்னை இல்லை உங்களை நான் முன்னாடி வைத்தால் அப்போ அந்த கழுதைக்கு ஒரு பர்பஸ், அந்த கழுதைக்கு ஒரு பர்பஸ், அதற்கு ஒரு சித்தம் இருந்தது, என்ன செய்ய வேண்டும் என்று. அதை கட்டி வைத்திருக்கிறார்கள் ஒரு இடத்தில். ஆனால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்கு வரும்பொழுது அந்த கழுதை தேவைப்படுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்து தன்னுடைய சித்தத்தை நிறைவேற்றும் பொழுது, தன்னுடைய ராஜ்யத்தின் காரியத்தை செய்யும் பொழுது, குதிரையோ ரதங்களோ ஆட்களோ மற்றது எல்லாவற்றையும் திரும்பி பார்க்காமல் ஆண்டவர் ஒரு எளிமையான ஒரு கழுதையை அவர் திரும்பி பார்க்கிறார். அப்போ நம்ம வாழ்க்கையில் இந்த கழுதையாய் நாம் பார்த்தால் ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், உனக்கு தேவனுடைய ராஜ்யத்தில் ஒரு பர்பஸ் இருக்கு, ஒரு சித்தம் இருக்கிறது, நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்வது இதுதான், நீ செய்ய வேண்டிய காரியம் ஒன்று இருக்கிறது. ஆண்டவர் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கையில் நீ செய்து கொண்டிருக்கும் காரியங்கள் அதை என்ன பண்ணுவார்னா, அது வரைக்கும் அந்த கழுதையை கட்டி வைத்திருந்தார்கள். அதுக்கு என்ன பர்பஸ்னே தெரியல. ஆனால் அது செய்து கொண்டிருந்த காரியத்தை அது செய்து கொண்டே இருந்தது. ஏதோ ஒன்று செய்து கொண்டிருந்தது அதோடைய காரியங்கள். ஆனால் பாருங்க, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை, ராஜ்யத்தின் காரியத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றும் பொழுது
அப்பொழுது அந்த கழுதை தேவைப்பட்டது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ பாருங்க, இன்றைக்கு நம் வாழ்க்கையில் உங்களை ஆண்டவர் அழைக்கிறார். அவர் உங்கள் தேவை, அவருக்கு உங்களுடைய பலன், உங்களுடைய அறிவு, ஆற்றல், உங்களுடைய பணம், இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. இதெல்லாம் அவருக்கு தேவையில்லை. நீங்கள் யாராய் இருக்கிறீர்களோ அப்படியாகவே ஆண்டவர் உங்களை நேசிக்கிறார், உங்களை அழைக்கிறார். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, ஆண்டவர் அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த கழுதையை கழட்டி அந்த அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் இன்றைக்கு சொன்னார். அப்போ நாம என்ன செய்ய வேண்டும் என்றால், ஆண்டவரிடத்தில் போக வேண்டும். ஆண்டவருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவரிடத்தில் கொண்டு போக வேண்டும். நம்மளுடைய எல்லா பிரச்சனைகள், நம்மளுடைய எல்லா காரியங்களையும் அனைத்தையும் ஆண்டவரிடத்தில் கொண்டு போய், ஆண்டவரே, நான் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்ற நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். நான் என்னை ஒப்பு கொடுக்கிறேன். என்மேல் உங்கள் கர்த்தாவே உங்களுடைய சித்தத்தை வையுங்க. என்ன பண்ணணுமோ அதை சொல்லுங்க, நான் செய்கிறேன் என்று கர்த்தருக்கு ஒரு ஒப்பு கொடுத்த வாழ்க்கையை வாழ வேண்டும். அன்றைக்கு இதுதான் ஒரு அடையாளமாக இருந்தது. அன்றைக்கு அந்த கழுதையை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்னும் பொழுது அந்த கழுதையை ஆண்டவர் அவருடைய சித்தத்திற்கு அழைத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அதுதான் கூறுகிறார், என்னுடைய சித்தத்திற்கு நீ இறங்கி வா, வந்து விடு அப்படின்ற. ஹல்லேலூயா. அப்பொழுது என்ன செய்தார்கள் பார்த்துங்க. அப்போது அந்த 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 அங்கே கேட்கும் பொழுது அவர்கள் யாராவது கேட்டார்கள் என்றால், ஆண்டவருக்கு தேவை, இட் இஸ் ஃபார் காட், கர்த்தருக்கு தேவை, காட்ஸ் நீட் அப்படின்னு சொல்லுங்க. பாருங்க, கர்த்தருக்கு தேவைப்படுகிற ஒரு விஷயமாக நாம் மாற வேண்டும். we have to become the needful resource for God. நிறைய பேர் நம்ம வாழ்கிற வாழ்க்கை கர்த்தருக்கு தேவையில்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆண்டவரால் பயன்படுத்த முடியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். God is not able to use you in your life. அவர் உன்னை எடுத்து பயன்படுத்த முடியவில்லை. ஏனென்றால் நமக்குள்ளே நிறைய போராட்டங்கள், பிரச்சனைகள், நேரம் கொடுக்க முடியவில்லை, பிஸி லைஃப். நாம் நம்முடைய வாழ்க்கையில் ஓடிக்கொண்டே இருக்கிறோம். எப்போ கேட்டாலும், என்ன பிரதர் பிஸியாக இருக்கிறேன், பிரதர் என்ன சிஸ்டர் ரொம்ப பிஸியாக இருக்கிறேன், என்ன ஆச்சு, பிஸியாக லைஃப் பிஸியாக போகுது, அது பண்ணிடுவேன், இல்லைன்னா என்ன ஆச்சு, ரொம்ப கஷ்டங்க, ரொம்ப பிரச்சனை, ஒரே கஷ்டத்தில் இருக்கிறோம், ஏதோ ஒரு சோதனை, ஏதோ ஒரு போராட்டம். God is not able to use you. கர்த்தருக்கு தேவை என்னும் பொழுது you are not available. ஆண்டவருக்கு தேவை என்னும் பொழுது நீங்கள் அங்கே இல்லை. கட்டப்பட்ட இடத்தில் ஆண்டவர் அழகாக சொல்கிறார், நீங்கள் போங்க, அங்கே இருக்கும், அந்த கழுதை இருக்கும், அங்கே கட்டி இருக்கும், அதை அவிழ்த்து கொண்டு வாருங்கள் என்றார். கட்டப்பட்ட இடத்தில் அந்த கழுதையை வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற அந்த கழுதை வெயிட் பண்ணி கொண்டு இருந்தது. அங்கே வைத்திருந்தார். நாம் எங்கே இருக்கிறோம்? வேர் ஆர் வி? கர்த்தருடைய சித்தத்தை செய்வதற்கு நாம் அங்கே இருக்கிறோமா? ஆண்டவர் அதுதான், யாராவது அதை கேட்டார்கள் என்றால், படிங்க அந்த 31ஆம் வசனம். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது உங்களிடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஏன் அதை அவிழ்க்கிறீங்க கேட்டா ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள் என்றார். அப்போ ஆண்டவருக்கு தேவைப்படுகிற ஒரு பாத்திரமாக நாம் இருக்க வேண்டும் என்பதுதான் தேவ சித்தம். நீங்கள் இருக்கிறீர்களா? தேவனுக்கு பிரியமான, தேவனுக்கு தேவையான ஒரு பாத்திரமாக நாம் விளங்குகிறோமா? Are we available for God? For God to use us? கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவதற்கு நாம் அவைலபிளாக இருக்கிறோமா? அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு கேட்கிறார். நீ உன்னுடைய பிஸி லைஃப்பில் ஓடிக்கொண்டே இருக்கிறிய மகனே, உன் வாழ்க்கையில் நான் எங்கே இருக்கிறேன்? கட்டப்பட்ட இடத்தில் நீ இல்லையே.
கட்டப்பட்ட இடத்தில் நீ இல்லையே, எங்கே உன்னை வைத்தனோ, எங்கே இதை வைத்து இங்கே இரு, நான் வரும்பொழுது நீ தேவைப்படுகிறாய் என்று சொன்னேனோ அந்த இடத்தில் நீ இல்லையே என்று ஆண்டவர் நம்மை பார்த்து கூப்பிடுகிறார். தேவ சித்தத்தை நிறைவேற்ற வேண்டும் என்றால் ஆண்டவர் எங்கே வைக்கிறாரோ அந்த இடத்தில் இருந்து நாம் காத்திருக்க வேண்டும். ஹல்லேலூயா. அந்த கழுதையை போல அதே இடத்தில் நாம் காத்து இருந்தால் நிச்சயமாக ஆண்டவருக்கு தேவைப்படும் பொழுது கொண்டு வாருங்கள் என்று நம்மை பார்த்து சொல்வார். வா என்று நம்மை பார்த்து சொல்வார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாளில் கூட ஆண்டவர் அதே தான் நம்மை பார்த்து சொல்கிறார். நீ ஆர் யூ நீட்ஃபுல் ஃபார் காட்ஸ் பர்பஸ்? கர்த்தருடைய பணிக்கு நீ நீட்ஃபுல்லாக இருக்கிறையா? ஆர் யூ தேர்? ஆண்டவர் அதை தான் நம்மை பார்த்து கூறுகிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ 35ஆம் வசனத்தை நாம் படிக்கும் பொழுது படிங்க. 35ஆம் வசனம். அதை இயேசுவினிடத்தில் கொண்டு வந்து தங்கள் வஸ்திரங்களை அதன் மேல் போட்டு இயேசுவை அதன் மேல் ஏற்றினார்கள். பாருங்க, அப்போ அந்த கழுதையை என்ன பண்றாங்க? எடுத்துக்கொண்டு வந்து அவர்களுடைய வஸ்திரங்களை மேலே போட்டு இயேசுவை அதன் மேல் அமர்த்தினார்கள். ஹல்லேலூயா. ஆமென். The donkey became a Christ bearer. கர்த்தரை சுமந்து கொண்டு போகும் ஒரு வாகனமாக, ஒரு கருவியாக அந்த கழுதை மாறினது. உலகத்தை படைத்த ஆண்டவர் அன்றைக்கு அந்த கழுதை சுமந்து கொண்டு சென்றது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ ஆர் யூ அ கிரைஸ்ட் பேரர்? கர்த்தரை உன் வாழ்க்கையில் நீ சுமந்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறாயா? உன் வாழ்க்கையில் ஆண்டவரை நீ சுமந்து கொண்டு, ஆண்டவருடைய சித்தத்தை நீ சுமந்து கொண்டு சென்றிருக்கிறாயா? இல்லை ஏனோ தானோ என்று உன் வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? அதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். அன்றைக்கு அந்த கழுதை அதோடைய பர்பஸை அதை நிறைவேற்றினது. அது அங்கே இருந்ததால் அதை கொண்டு வந்து ஆண்டவர் அதன் மேல் அமர்ந்து எருசலேம் பட்டணத்துக்குள் சென்றார். நாம் இருக்கிறோமா? are we bearing Christ in our life? கர்த்தரை சுமந்து நம் வாழ்க்கையில் கர்த்தரை சுமந்து கொண்டு செல்கிறோமா? மற்றவர்களிடத்தில் சுமந்து கொண்டு செல்கிறோமா? கர்த்தரை நாம் பிரதிபலிக்கிறோமா? இயேசு கிறிஸ்துவை நாம் பிரதிபலிக்கிறோமா நம் வாழ்க்கையில்? பாருங்க, படிப்போம். பாருங்க வசனங்கள் படிங்க. ரோமருக்கு எழுதின புத்தகம் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். ரோமர் 8:29. தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேரானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்னறிந்தாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாய் இருப்பதற்கு முன் குறித்திருக்கிறார். உன்னை எதற்காக முன் குறித்திருக்கிறார்? ஆண்டவர் தன்னுடைய குமாரனின் சாயலாக உன்னை முன் குறித்திருக்கிறார். Are you bearing the image of God? Are you bearing the image of Jesus Christ, the Son of God? இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார். நம்மை பார்க்கிறவர்கள் என்ன சொல்கிறார்கள்? நம்மை பார்க்கிறவர்கள் எதை சொல்கிறார்கள்? நான் இயேசு கிறிஸ்துவை உங்களிடத்தில் பார்த்தேன், உங்களிடத்தில் பேசும் பொழுது எனக்கு இயேசு கிறிஸ்து ஞாபகம் வருகிறார் சொல்கிறார்களா? உங்களிடத்தில் 10 நிமிஷம் தான் பேசினேன், ஆனால் எனக்குள்ளே சமாதானம் உண்டாயிற்று, எனக்குள்ள ஒரு நம்பிக்கை வந்தது என்று யாராவது நம்மை பார்த்து சொல்கிறார்களா? உங்களிடத்துல பேச 10 நிமிஷம் தான் பேசினேன், ஆனால் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு, இதை செய்ய முடியும் என்ற நம்பிக்கையே போயிடுச்சு. இயேசு கிறிஸ்து உங்கள் மூலமாக நான் பார்க்கவில்லை என்று சொல்கிறார்களா? ஏனென்றால் நம்ம போடுவதெல்லாம் சண்டை, அடுத்தவங்களோட சண்டை, பொய் பேசுறது, தேவையில்லாத பேசுறது, காசிப், தேவையில்லாத முறுமுறுக்கிறது, இது இல்லை அது இல்லை இது இல்லை அப்படின்னு கேட்கவர்கள். ஐயோ அவங்களா, அவங்க எப்போ பார்த்தாலும் ஏதாவது ஒரு கதை பேசினே இருப்பாங்களே, மற்றவங்கள பற்றி பேசுகிறதே அவங்களுக்கு குழப்பாச்சே, இன்னும் ஓடுறாங்களா அவங்கள பார்த்து. ஐயோ அவங்களா பயங்கர கோவக்காராச்சு, பயங்கரமாக திட்டுவாங்களே, அவங்கக்கிட்ட போனால் ஒன்றும் இப்போதைக்கு எனக்கு மூடு இல்லை, ஓடுறாங்களா?
அவங்கள ஐயோ அவங்க இப்போ நல்லா இருக்கும்போது தான் அப்படி, ஆனால் அவங்க திட்ட ஆரம்பிச்சிட்டாங்கன்னா கெட்ட வார்த்தையில் திட்டுறாங்க. அவர்களுக்கு சாதாரணமாக இருக்கும்பொழுது தான் இப்படி இருக்கிறார்கள். கோபப்பட்டால் அவர்களுடைய குணமே வேற. கோபப்பட்டால் நம்ம அவர்கிட்ட நெருங்க முடியாது. இப்படி நம்மளை பார்த்து யாராவது சொல்கிறார்களா? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த வசனத்தில் என்ன சொல்கிறார்? ஆண்டவர் அழகாக எழுதி வைத்திருக்கிறார். தன்னுடைய குமாரனின் சாயலில் உன்னை முன்குறித்திருக்கிறார். இந்த இமேஜ் ஆஃப் his son, அந்த சாயல் நமக்குள்ளே வர வேண்டும் என்று, அந்த குணாதிசயங்கள், அந்த சாயல் இயேசு கிறிஸ்துவை பார்த்தோம் அப்படி என்று சொல்ல வேண்டும். சிஸ்டர், உங்கள்கிட்ட பேசினுக்கும் போது அந்த வார்த்தை இயேசு கிறிஸ்து என்னோட பேசினார், ஆண்டவர் என்னோட பேசினார், எனக்கு நம்பிக்கை வந்து விட்டது. இன்னும் கொஞ்சம் நேரம் பேசுவீங்களா? சொல்றாங்களா? இந்த மாதிரி ஒரு வார்த்தை சொல்றாங்களா நம்மளை பார்த்து? இல்லை அப்புறமா பார்க்கலாம் பிரதர், இப்போதைக்கு எனக்கு நேரம் இல்லைன்னு சொல்லிட்டு ஓடுறாங்களா? இயேசு கிறிஸ்து கிரைஸ்ட் அன்றைக்கு அந்த கழுதை மேலே இயேசு கிறிஸ்து சுமந்து கொண்ட மேலே உட்கார வைத்து அந்த கழுதை சென்றது. இட் வாஸ் பேரிங் ஜீசஸ் கிரைஸ்ட். இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் கிறிஸ்தவம் என்றாலே பயப்படுகிறார்கள். ஏன்னு தெரியல, கஷ்டம், பாடு, ஐயோ இதெல்லாம் நமக்கு ஆகாது, நான் அகல பாதையில் நடக்கிறேன், அது நல்லா இருக்கு, குறுகிய பாதை எனக்கு வேண்டாம், குறுகிய பாதையில் நடந்தால் பல பிரச்சனைகள் இருக்கிறது, இதெல்லாம் எதுக்கு இந்த வாழ்க்கையில் நான் சந்திக்க வேண்டும், ஏன் நான் சந்திக்க வேண்டும், வாழும் பொழுதே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு நான் போகிறேன், நல்லபடியாக வாழ்ந்துட்டு போகிறேன், ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போகிறேன், இதே இந்த பாடுகளும் உபத்திரவங்களும் மத்தியில் நான் ஏன் செல்ல வேண்டும், ஏன் இந்த கஷ்டம் எனக்கு என்று நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவின் சாயலா வேண்டாம், கிறிஸ்தவர்களா எனக்கு வேண்டாம், கிறிஸ்துவ வாழ்க்கையா ரொம்ப கஷ்டமாக இருக்கு, இப்படி நிறைய பேர் நம்ம வாழ்க்கையை பின்னோக்கி போய் கொண்டிருக்கிறோம். உலக காரியங்கள் நமக்குள்ளே நிறைய வந்து விட்டது, உலக பிரகாரமான காரியங்கள் அனைத்தும் வந்து விட்டது. கிறிஸ்துவின் பிள்ளைகளாக நாம் இல்லை, கிறிஸ்துவை பிரதிபலிக்கிறவர்களாக நாம் இல்லை. அன்றைக்கு ஒன்றுமே இல்லை. மோசே மலை மேல் 40 நாட்கள் மலை மேலே ஆண்டவரை சந்திக்க போகும் பொழுது, அவர் மறுபடியும் முடித்துட்டு கீழே வரும் பொழுது அவருடைய முகத்தை இஸ்ரவேலர்களால் பார்க்க முடியவில்லை. முகத்தை அவர், ஏனென்றால் மோசே ஆண்டவரை தரிசித்தார், ஆண்டவருடன் பேசிக்கொண்டிருந்தார், அதனால் இவர் முகம் பயங்கர ஷைனிங்காகவும் ரேடியேஷனோடு வந்தது. அதை பார்த்தவுடன் இஸ்ரவேலர்களை பார்க்க முடியவில்லை. அவரை முகத்தை சுற்றி ஒரு துணியை போட்டுக்கொண்டார். ஏனென்றால் அவ்வளவு ஒரு ரிஃப்ளெக்ஷனும் அவ்வளவு ஒரு ரேடியன்ஸ் ஆஃப் க்ளோரி ஆஃப் காட் இருந்தது. ஆண்டவர் என்ன சொல்றார்? கிறிஸ்து உனக்குள்ளே இருந்தால், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய குமாரன் உனக்குள்ளே இருந்தால் உனக்குள்ளே அந்த மகிமை வெளிப்படும், த ரேடியன்ஸ் வெளிப்படும். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் நமக்கு கேட்கிறார், நீ அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்கிறாயா? உன்னை பார்க்கிறவர்கள் அப்படிதான் பார்க்கிறார்களா? உன்னுடைய குடும்பத்தில் உன்னை அப்படிதான் பார்க்கிறார்களா? சாட்சியாக பார்க்கிறார்களா? ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், Are you a Christ bearer? Hallelujah. ஆண்டவர் அதுதான் கேட்கிறார். இன்னொரு வசனம் படிப்போம். கலாத்தியருக்கு எழுதின நிறுவம், கலாத்தியர் 4ஆம் அதிகாரம், Galatians 4:19. கலாத்தியர் 4ஆம் அதிகாரம் 19வது வசனம். My dear children, for whom I am again in the pain of childbirth unto Christ is formed in you. என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். பவுல் சொல்றாரு, நான் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். எதற்காக என்றால், கிறிஸ்து உனக்குள்ளே மறுபடியும் பிறக்க வேண்டும்.
கிறிஸ்து உனக்குள்ளே மறுபடியும் உருவாக வேண்டும். கிறிஸ்து உனக்குள்ளே எல்லா சுவாபங்களிலும் எல்லா காரியங்களும் வெளிப்படுத்த வேண்டும். நான் பழைய மனிதன் போல அல்ல, என் பழைய வாழ்க்கை அல்ல, என் பழைய சுவாபங்கள் அல்ல. என்னை பார்க்கும் பொழுது, ஒரு மனிதன் பார்க்கும் பொழுது, என்னப்பா அப்படி மாறிவிட்ட, உன் சுவாபங்கள் எல்லாம் மாறிவிட்டது, கிறிஸ்துவை உனக்குள்ளே பார்க்கிறேனே என்று சொல்ல வேண்டும். பவுல் அதான் சொல்றாரு, அதற்காக கற்ப வேதனைப்படுகிறேன். உன் கிறிஸ்து உனக்குள்ளே உருவாக வேண்டும். Christ has to be born in you. அந்த கேரக்டர்ஸ் எல்லாம் வரணும், வெளிப்பட வேண்டும் என்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, நம்மை பார்க்கிறவர்கள் நீண்ட நாள் கழிச்சு ஒருத்தர் வந்து பார்க்குற, ஒரு நண்பர் பார்க்குறாருன்னு என்ன சொல்லணும்? அப்படியே இருக்கியப்பா, அதே மாதிரி செஞ்சுன்னு இருக்கியா, எல்லாத்தையும் அதே மாதிரி சரி, 10 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்துட்டு போனேன், அதே போல் அதே பழக்க வழக்கம், ஒன்றும் மாறலையப்பா, அப்படியே இருக்கிறியப்பான்னு சொல்லணுமா? அப்படி சொல்லக்கூடாது. புதிதான காரியத்தை உன்னில் பார்க்கிறேனே, நீ பழைய போல மனிதன் போல இல்லையே, நிறைய புதிய காரியங்களை செய்ய ஆரம்பிச்சிட்டியே, உனக்குள்ளே ஒரு மாற்றத்தை நான் பார்க்கிறேனே, உனக்குள்ளே ஒரு வித்தியாசத்தை பார்க்கிறேனே, என்ன இதற்கு காரணம் என்று நம்மை பார்த்து கேட்க வேண்டும். எனக்குள்ளே கிறிஸ்து உருவாயிருக்கிறார், எனக்குள்ளே கிறிஸ்து பிறந்திருக்கிறார், எனக்குள்ளே அந்த கேரக்டர், அந்த சுவாபங்கள் எல்லாம், கிறிஸ்துவின் சுவாபங்கள் எல்லாம் எனக்குள்ளே உருவாகி இருக்கிறது. அதனால் அந்த வித்தியாசத்தை தான் நீங்கள் பார்க்கிறீர்கள் என்று நீங்கள் சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் நம்மை பார்த்து கேட்கிறார், அந்த மாற்றம் நமக்குள்ளே இருக்கிறதா என்று கேட்கிறார். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் நம்மளுடைய கேரக்டர், நம்மளுடைய ஆட்டிடியூட் எல்லாம் மாற வேண்டும். கிறிஸ்துவை சுமந்து செல்லும் ஆட்களாக நாம் மாற வேண்டும். ஒரு சிலுவை கழுத்தில் ஒரு செயினில் கிராஸ் டாலர் இருக்கிறது பெரிய விஷயம் கிடையாது. அதனால் நம்ம கிறிஸ்டின் ஆகிட முடியாது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காதில் போடுறாங்க, மூக்கில் போடுறாங்க, எல்லா இடத்துலையும் போடுறாங்க சிலுவைக்கு. இன்றைக்கு அந்த அடையாளத்துக்கு மதிப்பெல்லாம் போயிடுச்சு. இன்றைக்கி சிலுவையின் அடையாளத்துக்கு மதிப்பெல்லாம் போயிடுச்சு. கிரைஸ்ட் பேரர், கிறிஸ்தவன் என்றால் சிலுவையை பார்த்தா இவர் கிறிஸ்டியனா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கெல்லாம் மதிப்பெல்லாம் போயிடுச்சு. ஏனென்னா அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லா தவறுகளையும் செய்து கொண்டிருக்கிறார். எல்லா தவறு. நான் சில இடத்துல பார்ப்பேன், டிராஃபிக்கில் பார்த்தா இயேசு பெரியவர், இயேசு காட் இஸ் மை ஹெல்ப்பர், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட் இப்படிலாம் போட்டிருக்கோம். காரில் ஸ்டிக்கர் ஒட்டியிருக்கோம். அவங்க தான் ராங் ரூட்டில் ஏறின்பாங்க. எல்லா காரும் வரிசையாக நிற்கும். ராங் ரூட்டில் ஏறி போகிற ஆள் யார் பார்த்தீங்க அப்படின்னா, இயேசு பெரியவர், இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், இயேசு என் ரட்சகர், த லார்ட் இஸ் மை ஷெப்பர்ட், இந்த மாதிரி போட்டுக்கிறவங்க தான் முன்னாடி ஃபர்ஸ்ட் போவோம். பாருங்கள், அப்போ என்ன சாட்சி இருக்குது நமக்குள்ளே என்ன சாட்சி இருக்குது? அந்த ஸ்டிக்கரே போட வேணான்றாங்க. அந்த ஸ்டிக்கரே போட வேண்டாம். அந்த ஸ்டிக்கர் போடுறதால சுற்றி இருக்கிறவங்க தான் திட்டுறாங்க. பிடிச்சி என்ன அது, என்ன போட்டிருக்கு வண்டியில்? இயேசு என் மேய்ப்பர். பாருங்கள், இயேசு என் மேய்ப்பர்னு போட்டிருக்கு. அவர் எப்படி போகிறார் பாருங்க. இயேசு எனக்கு முன்பே செல்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஓவர்டேக் பண்ணி போகிறது, ஒன் வேல போகிறது, ராங் ரூட்டில் ஏறுறது. பாருங்க, இயேசு நம்முடன் இருக்கிறார் என்றால் நம்ம சாட்சி உள்ள ஜீவியத்தை, இஃப் யூ ஆர் அ கிரைஸ்ட் பேரர், நீ இயேசு கிறிஸ்துவை சுமந்து கொண்டு செல்லும் ஆளாக இருக்கிறாய், நபராக இருக்கிறாய் என்றால் அந்த குணாதிசயங்கள் உனக்குள்ளே மற்றவர்கள்கிட்ட தெரிய வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்பொழுதுதான் யூ ஆர் அ கிரைஸ்ட் பேரர். ஆண்டவர் அதை பார்க்கிறார். What is the qualities that in you that reflects Christ? நான் இன்னைக்கு கேட்குறவங்கள பார்த்து, what are the qualities that are in you? உங்களுக்குள்ளே என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது? இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கிற குணாதிசயங்கள் என்ன இருக்கிறது? இயேசு கிறிஸ்து கேட்காத முன்னாடி நானே கேட்டேன் அவங்கள பார்த்து. ஏன்னா பரலோகத்தில் போய் ஆண்டவர் கேட்டார்னா இன்னும் அசிங்கமாகப்படும். இப்பயே நான் கேட்டேன், என்ன குணாதிசயங்கள் இருக்கிறது நமக்குள்ளே? அதை யார் பார்க்கிறார்கள்? என்ன சாட்சி இருக்கிறது? படிப்போம், இன்னொரு வசனம் படிப்போம் பாருங்க. எபேசியர் 1 அதிகாரம் 1 வசனம்.
தேவனுடைய சித்தத்தினாலே இயேசு கிறிஸ்துவினுடைய அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசுவிலே கிறிஸ்து இயேசுவுக்குள் விசுவாசிகளாய் இருக்கிற பரிசுத்தவான்களுக்கு எழுதுகிறதாவது. அப்ப பாருங்க, இந்த இடத்துல பவுல் எழுதுற முதலாம் வசனம் பவுல் எழுதுகிறார் எபேசியருக்கு, இயேசு கிறிஸ்துவின் விசுவாச த ஃபெய்த்ஃபுல் இன் ஜீசஸ் கிரைஸ்ட், யாரெல்லாம் இயேசு கிறிஸ்துக்குள் விசுவாசிகராக இருக்கிறார்களோ அப்படி சொல்லி ஆரம்பிக்கிறாரு. அதே 11ஆம் வசனம் படிங்க, 1:11. மேலும் கிறிஸ்துவின் மேல் முன்னே நம்பிக்கையா இருந்த நாங்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியா இருக்கும்படிக்கு தமது சித்தத்தின் ஆலோசனைக்கு தக்கதாக எல்லாவற்றையும் நடப்பிக்கிற அவருடைய தீர்மானத்தின்படியே நாங்கள் முன்குறிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள் அவருடைய சுதந்திரமாகும்படி தெரிந்து கொள்ளப்பட்டோம். அப்ப கிறிஸ்துவுக்குள் நாம் சுதந்திரவாளிகளாக தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் அடிமைகளாக இல்லை, கிறிஸ்துவுக்குள் சுதந்திரவாளிகளாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன் கிரைஸ்ட், அதனால தான் இங்கிலீஷில் நம்ம பார்க்குறோம் இன் கிரைஸ்ட்ன்ற வார்த்தை. இன் கிரைஸ்ட், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக. இஃப் யூ ஆர் அ கிரைஸ்ட் பேரர், இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக உன் ஜீவியம் இருக்கும். அதுதான் வசனங்கள் சொல்கிறது. அடுத்தபடியாக பாருங்கள், இதே அந்த லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். அப்போ பாருங்கள், அந்த கழுதையை ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்கிறார் என்றால் 30ஆம் வசனம் படிங்க. இம்மையிலே அதிகமானவைகளையும் மறுமையிலே 19ஆவது அதிகாரம் 30ஆம் வசனம். உங்களுக்கு எதிரே இருக்கிற கிராமத்துக்கு போங்கள், அதிலே பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். கழுதை குட்டியை யாரும் மனுஷர் ஒருவரும் ஏறாத ஒரு கழுதை குட்டியை அங்கே இருக்கும், அதை கொண்டு வாங்கள் என்றார். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்? யூ ஆர் சாங்டிஃபைட் ஃபார் காட். கர்த்தருக்காக நீ பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவன். அதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை எதற்காக வாழ்கிறோம் என்று முக்கியமான நம்ம கேட்குறோம் அல்லவா? எப்பொழுதும் கேட்குறோம். இது ஒரு முக்கியமான தியாலஜிக்கல் கொஸ்டின், இது ஒரு ஃபிலாசபிக்கல் கொஸ்டின், இது ஒரு சைக்கலாஜிக்கல் கொஸ்டின். எதற்காக வாழ்கிறோம் என்று கேட்கிறோம் அல்லவா? எப்பொழுதுமே நிறைய பேர் கேட்குறாங்க, நாமளும் கேட்குறோம். போராட்டம் பிரச்சனைகள் வரும்போது எதற்காக வாழ்கிறோம் என்று பாருங்க. ஆண்டவர் இங்கே சொல்கிறாரு, அந்த 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 கழுதை கூட யோசிச்சிருக்கோம், என்ன இங்கேயே கட்டி வச்சுருக்காங்களே நம்ம சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் எல்லாரும் ஒரு சுமைகளை சுமந்து கொண்டு அவங்கவுங்க பணி, அந்த கழுதைகளெல்லாம் போயின்னு கொண்டு இருக்கு. எல்லா கழுதைகளும் அவங்கவுங்க வேலையை பார்த்து கொண்டு இருக்கு, அது போயின்னு இருக்கு. என்னை மட்டும் ஏன் இதில் கட்டி வச்சிருக்கிறாங்க? எனக்கு ஒரு வேலை கிடையாதா அப்படின்னு யோசித்துருக்கலாம். ஆனால் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஆண்டவர் அழகாக சொல்கிறார், இதுவரைக்கும் ஏறப்படாத ஒரு கழுதைக்குட்டியை அது கொண்டு வாங்கள், அது மேலே நான் உட்காரப்போகிறேன், அமரப்போகிறேன், அது பர்பஸ் நிறைய. அப்போனா சாங்டிஃபைட், யூ ஆர் சாங்டிஃபைட். நீ கர்த்தருடைய பணிக்காக பிரித்தெடுத்து வைக்கப்பட்டவன். கர்த்தருக்கு மட்டும்தான் உன்னுடைய பணி இருக்கிறது. உன்னை முன்குறித்திருக்கிறார். அவருடைய பணிக்காக ஆண்டவர் உன்னை முன்குறித்திருக்கிறார். அதான் அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், உன்னை நான் முன்குறித்திருக்கிறேன், என்னுடைய பணிக்காக உன்னை முன்குறித்திருக்கிறேன். அப்போ கர்த்தருடைய பணிக்காக முன்குறித்தவர்கள், கர்த்தருடைய பணிக்காக நாம் பிரித்தெடுத்து வைக்கப்பட்டிருக்கிறோம் அப்படின்னா அந்த பணியை நாம் செய்ய வேண்டும். ஹல்லேலூயா. ஏனென்றால் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார், இந்த மகனை நான் என்னுடைய பணிக்காக, என்னுடைய ராஜ்யத்தின் காரியங்களுக்காக இவர்களை நான் பிரித்தெடுத்து ஆசீர்வதித்து நல்ல குடும்பத்தை தந்து, நல்ல வேலையை தந்து, நல்ல காரியங்களை கொடுத்து, நல்ல வீடை கொடுத்துருக்கேன், நல்ல வாகனங்களை கொடுத்துருக்கேன், இவர்களை பிரித்தெடுத்து வைத்து நான் காத்து கொண்டிருக்கிறேன் இவர்களுக்காக. இவர்கள் ராஜ்யத்தின் பணியை செய்வார்களா என்று பார்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை அழைக்கிறார்.
நம்மை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். இதுதான் செய்ய வேண்டும். எல்லாருக்கும் எல்லா பணிகளும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லா பணிகளும் கிடையாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பணி. நான் அவரை போல இப்படி பண்ண போகிறேன், நான் இவரை போல இப்படி செய்ய போகிறேன். இல்லை, கர்த்தர் உனக்காக தனியாக, உங்களுக்காக தனியாக ஒரு காரியத்தை பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார். அதற்காக தான் உங்களை தனிப்படுத்தி வைத்திருக்கிறார். அதை கொடுக்க தான் ஆசைப்படுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு நாம் செய்ய வேண்டிய காரியம் என்ன? ஆண்டவர் பிரித்தெடுத்து வைத்திருக்கிறார் அவருடைய ராஜ்யத்தின் பணிக்காக. அப்பொழுது நாம் அதை ஏற்றுக்கொண்டு கர்த்தரின் பின்பாக கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும். ஹல்லேலூயா. அதை செய்தால் கர்த்தருடைய ராஜ்யத்தில், பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் ஏற்படும். என்றைக்கு கர்த்தருடைய சித்தத்தை நாம் செய்கிறோமோ. ஹல்லேலூயா. அடுத்தபடியாக பாருங்க, 2ஆம் குறிப்பு, கழுதை மேல், ரைடிங் ஆன் த டாங்கி. கழுதையை மேல் அவர் அந்த பவனி வருகிறார். கழுதையின் மேல் பவனி வருகிறார். அப்பொழுது பாருங்க, இந்த கழுதையுடைய பணி, இந்த பர்பஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே யாரும் கழுதையை பார்த்து, ஓ என்ன ஒரு அழகான கழுதை, ஆஹா சின்ன கழுதையாக இருக்குது, இதற்கு புதிய கழுதையாக இருக்குது, இதை அப்படின்னு யாரும் பார்க்கவில்லை. எல்லா புகழும், எல்லா துதி ஆராதனையும் எல்லாமே மேலே அமர்ந்திருக்கும் இயேசு கிறிஸ்துவை தான் குறிப்பிடுகிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நம் வாழ்க்கையில் we are Christ bearers. நாம் கர்த்தரை சுமந்து கொண்டு செல்கிறவர்கள். புகழ்ச்சியோ பெருமையோ வீணான காரியங்களோ நமக்கு அது சம்பந்தமே கிடையாது. எல்லா துதியும் எல்லா புகழும் இயேசு ஒருவருக்கே. ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை எப்படி மாற வேண்டும் தெரியுங்களா? எப்படி மாற வேண்டும்? ஆண்டவருக்கு மகிமை செலுத்தும் வாழ்க்கையாக நாம் மாற வேண்டும். நம்மை பார்த்து சொல்ல வேண்டும், இவர்கள் கர்த்தருடைய மகிமைக்காக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்பட வாழ்கிறார்கள் வாழ்க்கை. இவர்கள் வாழ்க்கையை பார்க்கும் பொழுது கர்த்தருடைய நாமத்தை நான் துதிக்கிறேன், ஹல்லேலூயா என்று சொல்ல வேண்டும். உங்களெல்லாம் எதுக்கு ஆண்டவர் படைச்சார்? எதுக்கு நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? இந்த மாதிரி திட்டக்கூடாது நம்மளை பார்த்து. நீங்களாம் எதுக்கு இருக்கிறீங்க? நிறைய பேர் இது மாதிரி தான் தேவையில்லாத பிரச்சனைகளை எடுத்து போட்டுக்கிறது, தேவையில்லாத பிரச்சனைகள் உள்ள நுழைகிறது, கர்த்தருடைய சித்தத்தின்படி நடக்காமல் ஏனோ தானோ என்ற ஒரு வாழ்க்கையை வாழும் பொழுது எல்லா காரியங்களும் முரண்டாக, எல்லாமே தவறாக போய்கொண்டிருக்கும். இன்றைக்கு ஆண்டவருடைய நாமம் மகிமைப்பட நாம் வாழ்கிறோம் என்றால் எனக்கு எந்த ஒரு பெருமையும், எந்த ஒரு காரியம் இதில் எனக்கு தேவையில்லை. ஆண்டவர் அன்றைக்கு மேலே சுமந்து கொண்டு சென்ற ஒரு கழுதை போல நான் எந்த ஒரு காரியம் எனக்கு தேவையில்லை. என் ஆண்டவரின் நாமம் மட்டுமே மகிமைப்பட வேண்டும். அப்படி மகிமைப்பட்டால் அதுவே எனக்கு பேர் மகிழ்ச்சி, பேர் ஆனந்தம் என்று நாம் சொல்ல வேண்டும். அதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதுதான் இங்கே இருக்கிற சத்தியம், இங்கே சொல்லியிருக்கிற ஒரு வேத வசனத்தின் ஆழ்ந்த சத்தியம். அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா அந்த பவனி போவது, ரைடிங் அந்த டாங்கி என்ன பார்த்தீங்கன்னா, கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறினது. செக்கரியாவின் புத்தகத்தில் தீர்க்க தரிசனமாக போட்டு, அதே மத்தேயு அதிகாரத்தில் போட்டிருக்கு, அதை குறிப்பிட்டிருக்காங்க பாருங்க. மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்றால், மத்தேயு 21ஆம் அதிகாரத்தில் நாம் படித்தோம் என்றால் அதை பாருங்க, 4ஆம் வசனம் 21:4. இதோ உன் ராஜா சாந்த குணமுள்ளவராய் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறிக்கொண்டு உன்னிடத்தில் வருகிறார் என்று சீயோன் குமாரத்திக்கு சொல்லுங்கள் என்று தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்டது நிறைவேறும்படி இதெல்லாம் நடந்தது. பாருங்க, செக்கரியா 9ஆம் அதிகாரம் 9-10 வசனங்களில் குறிப்பிட்டிருக்கிற இந்த தீர்க்க தரிசன வசனம் வார்த்தை எப்பொழுது நிறைவேறினது? ஆண்டவர் அந்த கழுதை மேல் அமர்ந்து கொண்டு எருசலேம் பட்டணத்திற்குள் போகும் பொழுது இந்த வார்த்தை நிறைவேறினது. அப்போ நீ எதற்காக இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாய்? எதற்காக ஆண்டவரை நீ சுமந்து கொண்டு, ஆண்டவருடைய சித்தத்தை சுமந்து கொண்டு ஆண்டவரை பிரதிபலிக்கும் நபராக நீ ஏன் இந்த வாழ்க்கையில் வாழ வேண்டும்? இந்த உலகத்தில் நாம் ஏன் வாழ வேண்டும்?
என்று பார்க்கும் பொழுது ஆண்டவருடைய வார்த்தை, the word of God should be fulfilled. கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை நம் வாழ்க்கை மூலமாக, நம்முடைய கீழ்ப்படிதல் மூலமாக, தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பது மூலமாக கர்த்தருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. அன்றைக்கு அந்த கழுதை அதை தான் செய்தது. ஆண்டவர் நம்மை பார்த்து இதுதான் கேட்கிறார், என்னுடைய வார்த்தை நிறைவேற, என்னுடைய வார்த்தை இந்த வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிற தீர்க்க தரிசன வார்த்தைகள் நிறைவேற நீ கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுப்பாயான்னு கேட்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன பிரதர், கர்த்தருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தா என்ன அப்படி கேட்குறோம் பார்த்தீங்களா? தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கறதால என்ன பிரதர், என்ன நன்மையாக போகுது? தேவ சித்தத்தின் ஒப்பு கொடுப்பதால் நிறைய பேர் யோசிகள், தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்ததால் நமக்கு கார் வரும், பங்களா வரும், நமக்கு வசதிகள் வரும், நமக்கு ஆசீர்வாதம் வரும். அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தால் முக்கியமான ஒரு விஷயம், அவருடைய வார்த்தை நிறைவேறுகிறது. ஹல்லேலூயா. உன்னுடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய ப்ராமிசஸ் நிறைவேறுகிறது. எவ்வளோ முக்கியம் பாருங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அன்றைக்கு அந்த கழுதை மேல் ஆண்டவர் போனதால் ஜெக்கரியால எழுதப்பட்ட ஒரு வேத சத்தியம், ஒரு வாக்குதத்த வார்த்தை, ஒரு ப்ராஃபஸி அன்றைக்கு நிறைவேறினது. நம்முடைய வாழ்க்கையில கூட கர்த்தருடைய வார்த்தை நிறைவேற வேண்டும். பாருங்க, அடுத்தபடியாக 40ஆம் வசனம் படிங்க. லூக்கா எழுதின சுவிசேஷம் 19வது அதிகாரம். இவர்கள் எல்லாரும் ஓசன்னா 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 என்று எல்லாரும் ஆண்டவரை புகழ்ந்து கொண்டே இருந்தார்கள். அப்பொழுது அங்க இருக்கிற பரிசேயர் என்ன செய்தார்கள், ஆண்டவரை பார்த்து இதெல்லாம் ஏன் சொல்றாங்க அப்படின்னு சொல்லி 39ஆம் வசனத்தில் சொல்றாங்க. படிங்க. அப்பொழுது கூட்டத்தில் இருந்த பரிசேயரில் சிலர் அவரை நோக்கி, போதகரே, உம்முடைய சீஷர்களை அதட்டும் என்றார்கள். ஆமா, அதட்டும் என்றார்கள். அதற்கு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? அவர்களுக்கு அவர் பிரதியுத்தரமாக, இவர்கள் பேசாமல் இருந்தால் கல்லுகளே கூப்பிடும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இவர்கள் பேசாமல் இருந்தார் கற்களே அவரை கூப்பிடும், அவருடைய நாமத்தை உயர்த்தும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்கிறார், நீ கர்த்தருடைய நாமத்தை உயர்த்தாவிட்டால், நீ மற்றவர்களுக்கு முன்பதாக ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்தாவிட்டால் உன் வாழ்க்கையில் கர்த்தர் கற்களை உயர்த்துவார், கற்கள் மூலமாக பேச வைப்பார் என்று வசனம் எழுதப்பட்டிருக்கிறது. உனக்கு கொடுத்திருக்கிற பணி, உனக்கு கொடுத்திருக்கிற ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த ராஜ்யத்தின் பணிகள், தேவ சித்தம் நீ நிறைவேற்ற முன்ன வரல அப்படின்னா, இன்றைக்கி அதை தான் நம்ம நிறைய பேர் செய்கிறோம். இல்லை, நான் கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற முழு நேர ஊழியக்காராய் தான் வர வேண்டும் என்பது அவசியம் கிடையாது. நிறைய பேர் என்ன யோசிக்கிறோன்னா, கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்ற ஆண்டவருடைய ராஜ்யத்தின் பணிகளை செய்வதற்கு முழு நேர ஊழியமாக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, எல்லாவற்றையும் எழுதி கொடுத்து விட்டு வர வேண்டும் என்று நினைக்கிறார்கள். இல்லை, ஆண்டவர் அதை எதிர்பார்க்கவில்லை. அது அழைப்பு, அது தனிப்பட்ட அழைப்பு. ஒவ்வொருத்தருக்கும் ஆண்டவர் ஒவ்வொரு விதமாக அழைப்பை கொடுக்கிறார். அதற்கேற்றபடி தான் நடத்துவார். முதலாவது ஆண்டவர் கேட்பது, நீ முதலாவது ஒப்புக்கொடு, உன் இருதயத்தை ஆண்டவர் சித்தத்துக்கு ஒப்புக்கொடு என்று கேட்கிறார். உன் இருதயத்தில், ஆண்டவரே உம்முடைய சித்தத்தை நான் செய்கிறேன் என்று ஒப்புக்கொடு. நீ இருக்கும் இடத்திலேயே, நீ செய்யும் பணியிலேயே, நீ இருக்கும் குடும்பத்திலேயே, நீ படிக்கும் கல்லூரியிலேயே, இல்லை நீ எங்கே வாசம் செய்கிறாயோ அங்கே ஆண்டவர் உன்னை சாட்சியாக எழும்பி நிற்க வைப்பார். ஆண்டவர் உன்னை அங்கேயே எழும்பி வைப்பார். என்றால் தேவ சித்தம் நிறைவேற வேண்டும் என்றால், ஹல்லேலூயா, நீ உன் வாழ்க்கையில் நிறைவேற்றவில்லை என்றால் இன்றைக்கு ஆண்டவர் கற்களை எழுப்புவேன் என்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு ஒரு வருத்தப்பட்டு சொல்கிறார். I have a plan for you. I have God's purpose in your life. அதை நீ ஒப்புக்கொண்டு அதன்படி வந்தாய் என்றால் உன்னுடைய வாழ்க்கை தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றும், தேவனுடைய வார்த்தை நிறைவேறும், ஆண்டவர் மகிமைப்படுவார், அதனால் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாகும் என்று ஆண்டவர் சொல்கிறார்.
ஆனால் நீ அதற்கு கீழ்ப்படியாமல் போனால் ஆண்டவர் உன்னை விட்டு கற்களை கூட எழுப்பி அவர் சித்தத்தை நிறைவேற்ற விரும்புவார். அதுதான் வேதத்தில் போட்டிருக்கிறார். ஆண்டவர் அதை தான் கூறுகிறார். ஹல்லேலூயா. இன்றைக்கு ஆண்டவர் நம்மை பார்த்து அழைக்கிறார், வாங்க. கடைசியான மூன்றாம் குறிப்பு, கடைசியாக சுருக்கமாக சொல்கிறேன். மூன்றாம் குறிப்பு, நோயிங் ஜீசஸ் அண்ட் ஹிஸ் கம்மிங். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை தெரிந்து கொள்வதும் அவருடைய வருகையை நாம் அலர்ட்டாக இருந்து தெரிந்து கொள்வதும் ரொம்ப அவசியமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது ஆண்டவர் அந்த பட்டணத்திற்கு நெருங்கிய வரும்பொழுது, எருசலேம் பட்டணத்துக்கு கிட்டே வரும்போது அதை பார்த்து அழுதார். 2 இடங்களில் ஆண்டவர் அழுதார். ஒன்று, லாசருக்காக ஆண்டவர் அந்த இடத்தில் அழுதார். இரண்டாம் காரியம், எருசலேம் பட்டணத்தை பார்த்தவுடன் அழுதார் ஆண்டவர். 2 இடங்களில் குறிப்பிட்டிருக்கிற வேதத்தில் ஆண்டவர் அழுதார் என்று. ஜீசஸ் வெப்ட். ஏன் அழுதார் என்றால், ஆண்டவர் என்ன சொல்கிறார் என்றால், இவர்களுக்கு நான் தான் மேசியா என்று தெரியவில்லையே, காலத்தின் காரியங்களை இவர்கள் அறிந்து கொள்ளவில்லையே, இந்த பட்டணம் அழிந்து போக போகிறது, ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இல்லாமல் இடிந்து போக போகிறது அப்படின்னு ஆண்டவர் தெளிவாக சொல்கிறார். படிங்க அந்த 42ஆம் வசனத்திலிருந்து. உனக்கு கிடைத்த இந்த நாளிலாகிலும் உன் சமாதானத்துக்கு ஏற்றவைகளை நீ அறிந்திருந்தாயானால் நலமாயிருக்கும். இப்பொழுதோ அவைகள் உன் கண்களுக்கு மறைவாயிருக்கிறது. உன்னை சந்திக்கும் காலத்தை நீ அறியாமற் போனபடியால் உன் சத்துருக்கள் உன்னை சூழ மதில் போட்டு உன்னை வளைந்து கொண்டு எப்பக்கத்திலும் உன்னை நெருக்கி உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். ஆமா, மக்களை பார்த்து சொல்கிறார், எருசலேம் பட்டணத்தை பார்த்து சொல்கிறார். அந்த பட்டணம் என்றால் அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், இப்படி நடக்கும், இது கூட உனக்கு தெரியாமல் இருக்கிறதே என்று அவர் அழுகிறார். ஏன் அப்படின்னா, படிங்க மேற்கொண்டு. பின்பு அவர் தேவாலயத்தில் பிரவேசித்து அதிலே விற்கிறவர்களையும் கொள்ளை 44 உன்னையும் உன்னிலுள்ள உன் பிள்ளைகளையும் தரையாக்கி போட்டு உன்னிடத்தில் ஒரு கல்லின் மேல் ஒரு கல் இராதபடிக்கு செய்யும் நாட்கள் உனக்கு வரும் என்றார். அந்த நாட்கள் வரும், அந்த நாட்களை நீ அறியாமல் இருக்கிறார். They will not leave one stone on another because you did not recognize the time of God's coming to you. கர்த்தர் வருகிற நேரத்தை, ஆண்டவர் வருகிற நேரத்தை நீ அறியாமல் இருந்ததால், ஆண்டவருடைய காலங்களை நீ அறியாமல் இருப்பதால், ஆண்டவர் வருகையை நீ எதிர்பார்க்காமல் இருப்பதால் ஆண்டவர் என்ன சொல்கிறார்? எருசலேம் பட்டணத்தை பார்த்து சொல்கிறார், நீ இந்த ஒரு கல்லின் மேல் கல் இல்லாதபடி இடித்து போடுவார்கள். ஏனென்றால் மேசியா வருகிறார் என்பதை நீ அறிந்து கொள்ளவில்லையே என்று அந்த எருசலேம் பட்டணத்தை பார்த்து ஆண்டவர் கூறுகிறார். ஒரு வசனத்தை படித்து நாம் முடிப்போம். ரோமருக்கு எழுதின சுவிசேஷம், ரோமருக்கு எழுதின நிருபம், ரோமன்ஸ் 13ஆம் அதிகாரம், ரோமர் 13ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேளையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகள் ஆனபோது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிலும் இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. பாருங்க, ஆண்டவர் சொல்லுதுதான், அதிக சமீபமாய் இருக்கிறது. காலங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும். இப்பொழுது இருக்கும் காலங்களை நீ அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் வேதத்தில் எதெல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ, என்னென்ன சயின்ஸ் எல்லாம் எழுதி வைத்திருக்கிறாரோ, என்னெல்லாம் நடைபெறும், எப்படி பூமி அதிர்ச்சி வரும், எப்படி கொடிய நோய்கள் வரும், என்னென்னலாம் நடக்கும் என்று ஆண்டவர் முன்குறித்து வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறாரோ, அதெல்லாம் நிழலாட்டமாக, ஒரு ஷேடோவாக எல்லாம் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. எல்லாமே எல்லா ஆண்டவர் ரெவலேஷனில் எழுதி வைத்த, தானியல் புத்தகத்திலும் ரெவலேஷனிலும் எழுதி வைத்திருக்கிற காரியங்கள் எல்லாம் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. காலங்கள் குறுகி இருக்கிறது, நேரம் அதிகமாக இல்லை என்பது ஆண்டவர் கூறுகிறார். இந்த 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 பாம் சண்டே அன்றைக்கு ஆண்டவர் கூறுவது இதுதான், காலத்தை நீ அறியாமல் இருக்கிறாயே.
ரொம்ப காலங்கள் இல்லை, கடைசி நாட்களாக இருக்கிறது. இந்த காலத்தை நீ அறியாமல் இருப்பதால் ஏதோ ஒன்று சாப்பிட்டு கொண்டு, ஏதோ ஒன்று ஜாலியாக இருந்து கொண்டு, ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டு இருப்பதால் தேவ சித்தத்தை உன் வாழ்க்கையில் நிறைவேற்ற முடியாமல் போகிறதே. விழித்துக்கொள் என்று வேதத்தில் அழகாக ஆண்டவர் எழுதியிருக்கிறார். இன்றைக்கு நம்மை பார்த்த ஆண்டவர் அதுதான் கூறுகிறார். விழித்துக்கொள் மகளே, விழித்துக்கொள் மகனே, காலங்கள் ரொம்ப நெருங்கி வந்து கொண்டிருக்கிறது. உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிரதிபலிக்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர், யூ ஹாவ் டு ரிஃப்ளெக்ட் காட் இன் யுவர் லைஃப். ஹம்பிள் யுவர் செல்ஃப் பிஃபோர் காட். உன்னை தாழ்த்தி கர்த்தருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஜெபிப்போம். எல்லா ஆண்டவரை பார்த்து ஆண்டவரை நோக்கி பார்த்து ஹல்லேலூயா. கண்களை மூடும், எல்லா கண்களை மூடும். நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. ஹல்லேலூயா. அப்பா, உம்மை துதிக்கிறோம், உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. கிருபையும் இரக்கமுள்ள தேவனே, மகா பரிசுத்தரே, இரக்கமுள்ள தேவனே, அப்பா உம்மை துதிக்கிறோம். இந்த நாளில் கர்த்தாவே தேவரீர், இந்த அப்பா குருத்தொலை ஞாயிறு என்று கர்த்தாவே தேவரீர் ஓசன்னா 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 என்று உம்மை பார்த்து துதிக்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி. ஆனால் தேவரீர் அப்பா கர்த்தாவே உம்மை பிரதிபலிக்கும், உம்மை கர்த்தாவே அப்பா தேவரீர் எங்கள் வாழ்க்கையில் கர்த்தாவே அப்பா ரிஃப்ளெக்ட் செய்ய ஒரு கிரைஸ்ட் பேரராக இயேசு கிறிஸ்துவின் கர்த்தாவே தேவரீர் நம்ம சுமந்து செல்லும் எங்களுக்குள்ளே அப்பா நீர் மறுபடியும் பிறக்கவும் தாவே தேவரீர். ஹல்லேலூயா. எங்களை பார்க்கிறவர்கள் இயேசு கிறிஸ்துவை நான் பார்க்கிறேன், எங்களோட பேசுகிறவர்கள் ஆண்டவருடைய வார்த்தையை நான் கேட்டேன், எனக்குள்ளே நம்பிக்கை வந்துவிட்டது என்று சொல்ல வேண்டும். அப்பா எங்களை மாற்றுங்க. ஏனோ தானோ என்ற சராசரி கிறிஸ்தவர்களாக நாங்கள் வாழாமல் உமக்காக சாட்சியாக நாங்கள் வாழ நிற்கிற தாங்க. என் ஆண்டவரே, உமக்காக நாங்கள் வாழ நிற்கிற தாங்க. தேவரீர் எங்களை வழி நடத்துங்க. ஹல்லேலூயா. இதனால கூட நேரங்கள் காலங்களை அறிந்து கர்த்தாவே கடைசி நாட்களாக இருக்கிறது. அப்பா நாங்கள் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லை, உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தவில்லை என்றால் கற்களை எழுப்புவேன் என்று சொன்ன ஆண்டவரே தேவரீர், எங்களை அப்பா தேவரே பிரித்தெடுத்து வைத்திருக்கும் தேவனே, அப்பா எங்களை கர்த்தாவே உம்முடைய சித்தத்திற்காக அப்பா ஒப்பு கொடுக்கிறேன். கர்த்தாவே தேவரீர், நீர் கர்த்தாவே உம்முடைய சித்தத்திற்காக எங்களை பயன்படுத்துங்க எடுத்து. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆண்டவரே அப்பா உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே தேவரீர். அப்பா கடைசி நாட்களாக இருக்கிறது. அன்றைக்கு மேசையா வந்து விட்டார் என்று தெரியாமல் அந்த பட்டணம் இருந்தது. அதற்கு ஆண்டவர் அழுதார். ஆண்டவர் அழுதார். அந்த ஜனங்களை பார்த்து, அந்த பட்டணத்தை பார்த்து இயேசு கிறிஸ்து அழுதார். இந்த ஜனங்களுக்கு ஆண்டவர் மேசையா வந்து விட்டார், இரட்சகர் வந்து விட்டார் என்பதை அறியாமல் இருக்கிறார்களே என்று ஆண்டவர் அழுதார். இன்றைக்கு நம்மை பார்த்து ஆண்டவர் அழக்கூடாது. இந்த ஜனங்கள் இன்னும் திருந்தவில்லையே, இன்னும் பழையபடி தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இதோ கதவண்டை வாசலண்டை வந்துவிட்டேன் என்று அறியாமல், காலங்களை புரிந்து கொள்ளாமல் இன்னும் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே என்று வருத்தப்பட்டு அழக்கூடாது ஆண்டவர். ஹல்லேலூயா. நம்மை பார்த்து என் மகன் எனக்காக வாழ்கிறான், வைராக்கியமாக வாழ்கிறான், ஒப்பு கொடுத்த வாழ்க்கை வாழ்கிறான். ஹல்லேலூயா. தன்னைத்தான் தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவை பிரதிபலிக்கும் வாழ்க்கையை வாழ்கிறான் என்று சொல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி அப்பா, உம்மை துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளுக்காக நன்றி, உடைய வார்த்தைகளுக்காக நன்றி. என் தேவனே அப்பா தேவரீர், எங்களோடு நீர் பேசினதுக்காக நன்றி. ஞாயிறு அன்று கர்த்தாவே தேவரீர் அப்பா, நீர் என்றைக்கு எருசலேம் பட்டணத்தில் காலை வைத்தோம் அன்றைக்கே எங்கள் முகங்கள் எல்லாம், அன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாகவே எங்களை எல்லா முகங்களும் பேர் பேராக முன்பதாக வந்திருக்கோம். அப்பா அது எங்களை ஞாபகம் நினைவு கூர்ந்தீர், எல்லாரையும் நினைவு கூறுது. அப்பா நீ சிலுவையில் அப்பா மரித்தீர், உயிரோடு இன்றைக்கு இருக்கிறீர், அதற்காக நன்றி அப்பா. அப்பா தேவரீர் எங்களை வழிநடத்தி பலப்படுத்துங்க. அனைத்து உம்முடைய கரத்தில் கொடுக்குறோம். நீர் ஒருவரே அப்பா, உம்முடைய நாமத்தை மட்டுமே நாங்கள் எங்கள் வாழ்க்கையில் உயர்த்த கிருபைத்தாங்க. ஆசீர்வதிங்க. இந்த ஞாயிறு ஆராதனைக்காக நன்றி. எல்லாருக்காகவும் செபிக்கிறேன். ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க, குடும்பங்களை ஆசீர்வதிங்க. இந்த ஜெபத்தை மீட்பர் ரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவானவருடைய அன்பும்
பரிசுத்த ஆவியானோட அந்யோன்ய ஐக்கியம் இன்றைக்கும் என்றைக்கும் சதா காலங்களில் நம்மோடு இருப்பதாக. ஆமென். 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 ஹalleluya. Hallelujah. Praise the Lord. Hallelujah.